ஓகே. ஸோ இப்போ பிஎஃப்எஸ்னா என்னன்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பிஎஃப்எஸோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஃப்எஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஃப்எஸ்னா என்னன்னு இன்னொரு டைம் பார்த்துடலாம். 1 2 3 4 5. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நோட் இருக்குன்னா பிஎஃப்எஸ்னா என்னன்னா பிரெத் பை பிரெத்தாக ட்ராவல்ஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா அவனோட நெய்பர்ஸ் வந்துட்டு 2 and 4. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா 2 and 4 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஓட நெய்பர்ஸ்லாம் நம்ம தேடுவோம். ஸோ 2ஓட நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு 3, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்னவா இருந்தாலும் 2ஓட முடிச்சிடலாம். ஸோ அடுத்து 4 வந்துட்டு பார்ப்போம். 4ஓட நெய்பர்ஸ் 5. ஸோ இப்போ இப்போ என்னன்னா நம்ம 1 பார்த்தோம்னா அடுத்து 1 பார்த்ததுக்கப்புறம் 1ஓட நெய்பர் பார்ப்போம். 1ஓட நெய்பர் பார்த்துட்டு அதனோட நெய்பர் அதனோட நெய்பர் அதனோட நெய்பர்னு போக மாட்டோம். 1ஓட நெய்பர் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அதனோட அடுத்த இன்னொரு 1ஓட நெய்பர், அது அடுத்த நெய்பர்ஸ், அப்படியே தான் போயிட்டு இருப்போம். ஓகே, ஸோ நம்ம இன்டெப்த்தாக போக மாட்டோம். ஸோ இது கிளியராக சொல்லணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் எடுக்கலாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்படி இருக்குன்னா இதில் பிஎஃப்எஸ் பண்ணுறப்ப எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு 1 தான் ரூட்டு, ஸ்டார்டிங் 1ல் இருப்போமா, அதனோட நெய்பர் வந்துட்டு 2வும் 3யும். ஓகே, ஸோ இப்போ 2ஓட நெய்பர் வந்துட்டு 4வும் 5வும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து 3ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 6ம் 7ம். ஓகே, ஸோ இப்போ திரும்பியும் அடுத்து 4ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 8, 5ஓட நெய்பர்ஸ் 9, 6ஓட நெய்பர் 10, 7ஓட நெய்பர்ஸ் 11, 12. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்றோம்னா, ஸோ இப்போ பார்த்தோம்னா எல்லா நோட்ஸும் விசிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்படி போறோம்னா பிரெத் பை பிரெத்தா போறோம். இப்போ புரியுதா? லைக் எப்படி சொல்றேன்னா, 1 எடுத்துட்டு 1 எடுத்ததுக்கப்புறம் அதனோட நெய்பர் 2ன்னு நான் சொன்னதுக்கப்புறம் 2 and 3ன்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் நான் 2ஓட நெய்பர்ஸ் 4 and 5ன்னு மட்டும் தான் சொன்னேன். ஸோ அப்படியே நான் 4ஓட நெய்பர் 8, 8ஓட நெய்பர் அடுத்து என்ன அப்படின்னு நான் சொல்லி போகல. அப்படி போனேன்னா அது வந்துட்டு டிஎஃப்எஸ், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஒவ்வொரு நோட் எடுத்தாலும் எந்த நோட் எடுத்தாலும் அது இன்டெப்த் வரைக்கும் நம்ம போய் எடுக்கிறதுனால அது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ரோச் வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்துட்டு ஸோ ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, நமக்கு பேசிக்காக 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் இதில் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று கியூ, அடுத்து வந்துட்டு பூலியன் அரே. ஓகே, ஸோ இப்போ இந்த கியூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம இந்த 2 3 4 5 6 7 இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கியூவில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பூலியன் அரே எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்குன்னா, இப்போ நீங்க பார்த்தோம்னா இங்க எந்த நோட்ஸுமே ரிப்பீட் ஆயிருக்காது. ஏன்னா, நம்ம ரிப்பீட் ஆகுறது வந்துட்டு நம்ம இங்க எழுத மாட்டோம். ஸோ இப்போ இங்க ஏன்னு நீங்க பார்த்தோம்னா, இங்க 1ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 2 and 3ன்னு பார்த்தோம். ஸோ அதே மாரி இது அன்டைரக்டட் கிராஃப் தான். அப்ப அதே மாரி 2ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 4, 5 and 1 இல்லையா? பட் ஆனா நம்ம இங்க 2ஓட நெய்பர் எழுதுறப்ப என்னன்னு எழுதணும்? 4 and 5 மட்டும் தான் எழுதணும். 1 எழுதல. ஏன்னா, நம்ம இங்க பூலியன் அரேன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஆக்சுவல் லாஜிக் அதுக்கு என்னன்னா, பூலியன் அரேல என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இப்போ இங்க வந்துட்டு ஒரு 10 நெய்பர்ஸ் ஒரு 5 4 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சைஸ்ல பூலியன் அரே வச்சிருப்போம். ஓகே, ஸோ 0 1 2 3. ஸோ இப்போ 4 நோட்ஸ் வச்சிருந்தோம்னா 4. இங்க வந்துட்டு நம்ம பேசிக்காக 1 பேஸ்டு தான் யூஸ் பண்ணுவோம் கிராஃப்ல. ஸோ அதனால இப்போ நான் n+1 சைஸில் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ விச் மீன்ஸ் இப்போ 4 நோடு இருக்கு. அதாவது நோடு 1 வந்துட்டு விசிட் பண்ணிட்டோம் ஏற்கனவே, அதனால நம்ம அதை ட்ரூன்னு மேப் பண்ணிடுவோம். இப்போ அதுவே ஓகே, இப்போ நான் 2ல இருக்கிறப்போ 4 and 5 நான் ஏன் கியூல எப்போ ஆட் பண்ணுவேன்? அப்போ
இந்த பூலியன் அரேல 4 அண்ட் 5 வந்துட்டு ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நான் கியூல ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி எழுதிடுவேன். ஸோ இந்த பூலியன் அரே இனிஷியலைஸ் பண்றப்பவே ஃபால்ஸோட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் அப்பதான் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நோடு நான் விசிட் பண்றப்போ நான் இதுல ட்ரூன்னு மாத்திட்டு அதை நான் கியூல ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நான் இப்போ இதுல வந்துட்டு நான் ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்றேன். ஓகே, ஜாவா கோட் ஈஸியா எழுதலாம் இதுல. பட் ஆனா நான் இப்போ ஜாவால எழுதல, நான் சூடோ கோட் எழுதுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக எப்படி ஜாவா எழுதுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு சூடோ கோடில் என்ன எழுதுறேன்னா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் எனக்கு அரே வருது இல்லையா, அரே லிஸ்ட் இருக்கும் கரெக்டா. அரே லிஸ்ட் கொடுத்துட்டா நான் வந்துட்டு இப்போ கியூவில் கியூவும் இதுவும் கிரியேட் பண்ணிடுவேன். என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு கியூ கிரியேட் பண்ணுவேன், அடுத்த வந்துட்டு பூலியன் அரே கியூ கிரியேட் பண்ணிட்டு பூலியன் அரே கிரியேட் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா அரே லிஸ்ட்டில் நான் ட்ராவர்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த அரே லிஸ்ட்டில் தானே நமக்கு கிராஃப் இது இருக்கும். ட்ராவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறப்பவும் என்ன பண்ணுவேன்னா, இஃப் அந்த எலமெண்ட் ஓகே இந்த பூலியன் அரேல அந்த எலமெண்ட் வந்துட்டு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா கியூல ஆட் பண்ணணும். என்னத்த அந்த எலமெண்ட்டை, பிகாஸ் அந்த எலமெண்ட் வந்துட்டு விசிட் பண்ணல இல்லையா. இந்த பூலியன் அரே வந்துட்டு எப்போனா, ஸோ இந்த பூலியன் அரே பேர் வந்துட்டு நம்ம விசிட்டர்னு வச்சுக்கலாம். விசிட் பண்ணோம்னா நம்ம இதை ட்ரூன்னு எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ விசிட் பண்ணாத வரைக்கும் அது ஃபால்ஸில் இருக்கும். விசிட்டர்னு வச்சுட்டு எல்லாத்தையுமே ஃபால்ஸை இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகே, ஃபால்ஸ்னு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம அரே லிஸ்ட்லேருந்து எலமெண்ட் எடுக்கிறப்போவும் அதை வந்துட்டு நம்ம அந்த விசிட்டட் அரேல போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம் அந்த எலமெண்ட் நம்ம விசிட் பண்ணியிருக்கோமா இல்லையா. விசிட் பண்ணலனா தான் நம்ம கியூவில் ஆட் பண்ணணும். ஸோ இப்படித்தான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, நான் ஒரு அடுத்த டைமில் கோடே எழுதி காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு சூடோ கோட், ஒரு ஐடியா லைக் எப்படி பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம இங்கே கியூவில் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரூட் எடுத்துருவோம். ரூட்ல இருந்து நம்ம 2 and 3 விசிட் பண்ணுவோம். ஸோ 2 வந்துட்டு செக் பண்ணுவோம் விசிட்டடா இல்லையான்ட்டு. அது ஃபால்ஸில் தான் இருக்கும் இனிஷியலாக, ஏன்னா 2 இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதை ட்ரூன்னு போட்டுட்டு கியூவில் போட்டுருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் கியூவில் போட்டதுக்கப்புறம் நம்ம 2 and 3 நம்ம கியூவில் போட்டுருவோம். அடுத்து 2 and 4 2ஓட நெய்பர்ஸ் 4 and 5 நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ நம்ம 2வை எடுத்துடணும் கியூவில் இருந்து. ஏன்னா அவ்வளோதான், இது ஒவ்வொன்றும் ஆட் பண்ண அதை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அதனோட யூஸ் கேஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த லெவலை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த லெவலில் இதுக்கு மேல் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கோடில் பார்க்குறப்போ இன்னும் நல்ல கிளாரிட்டியாக புரியும் இது. ஸோ சூடோ கோட் லாஜிக் இவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரெண்டு என்னன்னா கியூ அண்ட் ஒன் பூலியன் அரே. இது மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம். அவ்வளோதான்.